சென்னையிலே 3 சிங்கப்பெண்களை களம் இறக்கிய எடப்பாடி. அதிர்ச்சியில் அரசியல் கட்சிகள், மகிழ்ச்சியில் அதிமுகவினர். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தல் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அதாவது மிக மிக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாகத்தான் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் வேட்பாளர் தேர்விலே எடப்பாடி பழனிசாமி மிக கவனமாக இருந்து கொண்டிருக்கிறார். அதாவது முன்னாள் அமைச்சர்களுடைய சிபாரிசோ, அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமானவர்களுடைய சிபாரிசு எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு வாய்ப்புகள் என்பது கொடுக்க மறுப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அதாவது ஒரு தொகுதி இருக்கிறது என்றால் அந்த தொகுதியிலே யாருக்கு ஆதரவு என்பது இருக்கிறது, இந்த நபரை நிப்பாட்டினால் கண்டிப்பாக மக்களுடைய ஆதரவு என்பது இருக்கிறதா என பார்த்துதான் ஒவ்வொரு தொகுதி வாரியாக அதிமுகவுடைய வேட்பாளர் தேர்வு என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே சென்னையில் அதிமுக சார்பாக 3 பெண் வேட்பாளர்களை களமிறக்கப்பட இருப்பதாக தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. சென்னையில் 1000 விளக்கு, அண்ணா நகர் மற்றும் திருவிக நகர் ஆகிய 3 தொகுதியிலும் பெண் வேட்பாளர்களை களம் இறக்கப்பட இருப்பதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அந்த 3 தொகுதிகளில் வளர்மதி, கோகுல இந்திரா மற்றும் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் ஆகியோர் களம் இறங்கியிருப்பதாக அதிமுகவின் சார்பாக மிக விரைவாகவே அதிரடியான அறிவிப்புகள் எல்லாம் வெளியிடப்படுவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இன்னும் சட்டசபை தேர்தல் என்பது சில வாரங்கள் மட்டும்தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுகவுடைய முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கு. 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் நாளை தினம், இன்று அல்லது நாளை தினம் வெளியாக வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தமாக சென்னையை பொறுத்த வரைக்குமே, அதாவது அதிமுக போட்டியிட விரும்பவில்லை என சொல்லப்பட்ட நிலையில் மொத்தமாக உள்ள 16 தொகுதிகளில் 13 தொகுதியில் அதிமுக போட்டியிடும் என அறிவிப்புகள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மீண்டும் ராயபுரம் தொகுதியில் களம் இறங்கிறார். முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் முன்னாள் அமைச்சர்கள், சிட்டிங் எம்எல்ஏக்கள் இடம்பெற்றிருந்தார். இந்த நிலையிலே சென்னையில் அதிமுக போட்டியிடும் 13 தொகுதிகளில் 3 பெண் வேட்பாளர்களும் களம் இறக்க இருக்கிறார்களாம். அதில் 1000 விளக்கு தொகுதியில் முன்னாள் அமைச்சர் வளர்மதியும், அண்ணா நகர் தொகுதியில் கோகுல இந்தியாவும் அதே போல போட்டியிட வைக்க அதிமுக தலைமை ஆலோசித்து வருகிறார்களாம். அதே போல தலித் சமூக மக்கள் அதிகம் உள்ள திருவிக நகர் தொகுதியில் மறைந்த ஆம்ஸ்ட்ராங் உடைய மனைவி பொற்கொடியும் இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிட இருக்கிறார் என தகவல் என்பது தற்சமயம் வெளியாகி இருக்கிறது. அதே போல திருவெற்றியூர் தொகுதியில் கார்த்திக் குப்பன் அவர்களும், ஆர்கே நகர் தொகுதியில் மாவட்ட செயலர் ராஜேஷ் அவர்களும், குளத்தூர் தொகுதியிலே ஓபிஎஸ் அணியிலிருந்து வந்த கிருஷ்ணமூர்த்திக்கும், திருமங்கலம் தொகுதியில் மாவட்ட செயலர் மோகன் போட்டியிட உள்ளதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அதே போல விருகம்பாக்கம் தொகுதியில் ரவி, தீநகர் தொகுதியில் சத்யா, எழும்பூர் தொகுதியில் அபிஷேக் ரங்கசாமி போட்டியிடுவார் என்றும் தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் துறைமுகம் தொகுதியில் பாலகங்கா, அதே போல சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் ஆதி ராஜாராமன், வேளச்சேரி தொகுதியில் அசோக் போட்டியிட இருப்பதாக அதிமுகவின் சார்பாக அதிரடியான தகவல் எல்லாம் வெளியிடப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல. எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பெற்றே ஆக வேண்டும் அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.